ஸோ இங்கே அனதர் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்டு மேட்ச். இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமலை வர்சஸ் கன்றமணிக்கம். இங்கே வந்து கன்றமணிக்கம் வந்து பேட்டிங், திருமலை வந்து ஃபீல்டிங். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே அருண் ஷேக்கில் லெஃப்டி, நாட் ஷேக்கிங் இல்லை சுரேஷ். பவுலிங் இல்லை ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி ராஜு ஃபஸ்ட் ஒன். கேஷ் பால் இங்கே கவர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணாரு. நான் கரெக்டாக ஃபீல்டர் கையில் இங்கே ஒரு ரன் மட்டும் சிங்கிள். செகண்ட் ஒன் பாலை வர விட்டு கட் பண்ணாரு. அது கிராண்ட் இல்லை, இங்கே ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் நல்ல பிளேங்க, கவர்ஸில் கனெக்ட் பண்ணாரு. ஏன்னா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பேட்டில் இன்சைட் எட்ஜு, இங்கே கிராண்ட் இல்லை, ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் 2 மோர். பேட்ஸ்மேன் இறங்கி போனார், ஆனால் தெளிவான பந்துங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் டேஷ் பாலை கனெக்ட் பண்ணார், ஆனால் அது கிராண்டரில் போயிருக்கு. இங்கே 2 ரன் கொடுத்துருக்காங்க, கிராண்டர் 2. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கன்றமணிக்கம். இது செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எண்ணில் சீமான். தடுக்கப்பட்டு 2 ரன். இது செகண்ட் ஒன் அவருக்கு அரௌண்ட் கையிலேருந்து போயிருக்காரு. ஆனால் அங்கே பவுலர் கையில் அங்கே ஒரு ரனாக மாற்றிருக்காங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் அரடியாக கனெக்ட் பண்ணாரு. கேட்ச் ஆன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் கேட்ச் ட்ராப்புங்க. ரெண்டு ரன் மட்டும், 2 ரன். ஃபோர்த் ஒன் குயிக்கர் டெலிவரிங்க கீப்பர் கையில். 2 மோர் ஷாட்டுங்க, கிளியர் ஹிட்டு. இந்த டோர்னமெண்ட்டில் முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு அவர் பேட்டில் இருந்து. அவருக்கான முதல் 6ஐயும் இங்கே அருண் பேட்டில் இருந்து குட் ஷாட்டுங்க. லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, கிளியர் பண்ணியிருக்காரு. இதையும் 6ஆக மாற்றிருக்காரு. பேக் டு பேக் 2 6ங்க அருண் பேட்லேருந்து. 2 6ஓட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ண முடியும். ஸ்கோர் 23 கன்றமணிக்கம். போடுறக்காண்டி பவுலிங் இல்லை பிரசாந்த். ஃபஸ்ட் ஒன் லைட்டாக டிப் இருந்துச்சு. ஆனால் டாட் பால் ஒன் நல்ல பிளே. இங்கே பாலுக்கு போய் தட்டியிருக்காரு. சிங்கிள். ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் அரண்டைக்கிலேருந்து கனெக்ட் இல்லை. அதை 2 ரன்னாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ரன்னிங் குயிக்காக இருக்காங்க எடுத்துருக்குள்ள. ஏஸ் இங்கே 2 ரன்ங்க, 2 ரன் மட்டும். ஃபோர்த் ஒன் அதை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. கிளியர் பண்ணியிருக்காரு. 3வது 6 பதிவு பண்ணியிருக்காரு. மோர் பேட்ஸ்மேன் இறங்கி போனாரு. கீப்பர் இல்லை. லாஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு, டாப் ஆயிடுச்சு. கேட்ச் ஆன் பார்த்தா 3 ஃபீல்டருக்கு இடையில விழுந்துருக்கு. 2 ரன் 1 விக்கெட்டு. ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 3 ஓவருக்கு இங்கே 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 35 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே கன்றமணிக்கம் 36 ரன் தேவையாக இருக்குது இந்த மேட்சை வின் பண்ண. 3 மேட்ச்சில் இதுதான் ஹை ஸ்கோர் மேட்ச், 36. ஸோ என் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில், பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி சரவணன். இங்கே ஃபஸ்ட் ஒன் ஓவர் தைக்கிலேருந்து ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே கனெக்ட் பண்ணாரு, அது கிளியர் பண்ணியிருக்காங்க. 6ங்க சந்திச்ச முதல் பாலே இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பிரசாந்த் பேட்டில் அந்த குட் ஷாட்டுங்க. குட் ஷாட். செகண்ட் ஒன் ரீபால் அரௌண்ட் தைக்கிலேருந்து ஒரு சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் பேட்ஸ்மேன் மாற்றிங்க கீப்பருக்கு ஒரு டாட் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஷாட்டுங்க, இறங்கி போய் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் என் கேட்ச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க. இங்கே ஒரு ரன்னிங் கேட்சு. கேட்ச் டேல ஃபஸ்ட் கேட்சாக இருக்கும். 6 விட்ட பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சரவணன். நெக்ஸ்ட் ஒன் கார்த்திக் ஷேக்கில் நியூ பேட்ஸ்மேன். கேட்ச் பால் கேப்பு விக்கெட்டில் கிளியர் பண்ணிருச்சுங்க. இங்கே பவுண்ட்ரிங்க, பவுண்டரியில் கிளியர் பண்ணியிருக்கீங்க. 4 பால் இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அந்த முறை கேட்ச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா நல்ல கேட்சுங்க. இந்த ஃபீல்டர் பிடிக்கல. 2வது கேட்ச்
இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன். டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 11 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே திருமலை. ஏன்னா ஒரு போடுறாங்க பவுலிங் இல்லை அன்சாரி. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில். ஃபீல்டரையும் கிளியர் பண்ணியிருக்குங்க குயிக்காக. பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு 4 செஞ்ச பாலே இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஒரு குயிக்கர் ஒன்றுங்க காலுக்குள்ளே குயிக்காக வந்துருச்சு. டாட் பால். தேர்ட் ஒன். போன பால் ஒரு கம்பேக் பார்க்க முடிச்சு பவுலர்ட்டு. இதையும் டாட் பாலாக மாற்றிருக்காரு. இங்கே பேக் டு பேக் 2 டாட்டு. ஃபோர்த் ஒன். போனால் பந்து இங்கே பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். அங்கேயும் ஒரு டாட் பால். 8 பாலில் பவுண்டரி கொடுத்துருந்தாலும் அடுத்து 3 பாலாக இங்கே கண்டினியூஸாக டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் மூணு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன். ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க. லைனுக்கிட்டே போயிருக்கு. கொஞ்சம் போய் நல்லது 6ஆம் மாறி இருக்கு. விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு லாஸ்ட் பாலில். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 15 ரன்னுக்கு ஆடிருக்காங்க திருமலை. ஃபைனல் ஓவர் போகிறாங்க அருண் பவுலிங் இல்லை. ஸ்கோராக தூக்கி போட்டிருக்காரு. இங்கே டாட் பால் 21 ரன் தேவையாக இருக்குது. இங்கே செகண்ட் ஒன் கனெக்ட் இல்லை. இங்கே பவுலர் கையில் இங்கே சிங்கிள் 1 ரன் மட்டும். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பேக் டு பேக் இந்த 2 வைடு. ஒரு டாப் பேஜ் கேட்சான்னு பார்த்தா கீப்பரே போயிட்டாரு. நல்லா கேட்சுங்க. இங்கே சூர்யாஸ் விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பேலன்ஸ் ரிமைனிங்கில் 3 பந்துக்கு 18 தேவை. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 ரன் மட்டும். லாஸ்ட் 2 மோர். பாலில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. இங்கே லெக் பேட்டரில் கையில் ஒரு டாட் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இங்கே போய் டாஸாக கன்வெர்ட் பண்ணார். ஆனால் இங்கே டாட் பாலுங்க. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோட அந்த மேட்சை இங்கே கண்ட்ரமணிக்கும் அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே மேட்ச் 1 பை கண்ட்ரமணிக்கும் நல்ல பிளே.